Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பாமகவின் 19வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் கட்சித் தலைவர் அன்புமணி. சென்னை தியாகராய நகரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பாமகவின் 19வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் கட்சித் தலைவர் அன்புமணி. பாமக தொடர்ந்து வேளாண் தொடர்பான நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறது. இப்போ உழவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் எங்களுடைய பட்ஜெட்டில். அதில் கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் 3 தவணையாக. உழவர்களின் வாரிசுகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இக்கட்டணத்தை அரசே செலுத்தும். அதாவது 2023-24 24-25 ஆகிய ஆண்டுகளில் வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்ததால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்திக்கு ஜிஎஸ்டிபியில் அத்துறையின் பங்களிப்பு வெறும் 2.99 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டருடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2.99% தான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல. அதாவது தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மக்கள் வேளாண் துறை சார்ந்தவர்கள், உழவர்கள் மற்றும் உழவுத்துறையை சார்ந்தவர்கள். அதாவது nearly 63% of the people of Tamil Nadu are agricultural or agriculture related. ஆனால் அவங்களுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் கான்ட்ரிபியூஷன் ஒரு 2.99%. இது எவ்வளோ, அதாவது அப்போ அவங்களுக்கும் இது ஒண்ணுமே இல்லை, வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு அந்த 2.99%ல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகணும். இது கொஞ்சம் கடினமானதுதான், ஆனாலும் அடுத்த 3 வருஷத்துல 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எங்களுடைய இலக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். வேளாண் துறை லாபகரமாக மாற்றுதல், ஆண்டிற்கு குறைந்தது 6 விழுக்காடு வளர்ச்சியை எட்டுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை வல்லுநர் குழு அமைக்கப்படும். இப்போ இன்னைக்கு வேளாண் துறையின் பார்த்தீங்கன்னா வெறும் 3%, 2%. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் திமுக ஆட்சியில் -3%, -2.5%ல போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி அதாவது 2022, 23, 24 2 வருஷமும் மைனஸ்ல போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி வருஷம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மேல போயிருக்கு. அதனால எங்களுடைய இலக்கு 6% growth. விவசாயிகளுக்கு உரிமை தொகை தர வேண்டும் என்கிறது பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை. இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.